ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆர்டிஇ சம்மந்தமாக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியே இருக்குது. ஸோ ஆர்டிஇனா என்ன, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சதவீதம் இடஒதுக்கீடு தராங்க, அது போக இதுக்கான அட்மிஷன் எப்போ ஓப்பன் ஆகுது, ஸோ அதுக்கு ஏஜ் லிமிட் என்ன, டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் சப்மிட் பண்ணணும், எலிஜிபிலிட்டி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வெளியிட்ட சர்க்குலர். அதாவது தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் இயக்குனர் மற்றும் குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் மாநில முதன்மை தொடர்பு அலுவலரின் செயல்முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு சர்க்குலர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சர்க்குலர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம். ஸோ இது பார்த்திங்கன்னா 2009 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இது தமிழகத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா வருடம் 25% குழந்தைகளை பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த தனியார் பள்ளிகளில் வந்து இலவசமாக படிக்க வைக்கிறதுக்கான திட்டம் செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் 2009 பிரிவு 12(1) கீழ் இதன்படி அனைத்து சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் குழந்தைகளுக்கு நுழைவு நிலை வகுப்பில், அதாவது எல்கேஜி மற்றும் முதல் வகுப்பில் குறைந்தபட்சம் 25% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். அதாவது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேரண்ட்ஸுக்கு நிறைய கனவு இருக்கும். ஸோ ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா அவங்களோட குழந்தைகளை தனியார் பள்ளிகளில், அதாவது அவங்க மெட்ரிக் பள்ளியாக இருக்கட்டும், சிபிஎஸ்சி இங்கெல்லாம் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவாகவே இருக்கும். பட் இருந்தாலும் அவங்களோட பொருளாதார நிலை அப்படிங்கிறது ரொம்பவுமே பின்தங்கி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அனைவருக்குமே பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு முக்கியமான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க குழந்தைகளை பார்த்திங்கன்னா முழுவதும் இலவசமாக வந்து அருகில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி அல்லது மெட்ரிக் அந்த மாதிரி பள்ளிகளில், தனியார் பள்ளிகளில் அவங்க குழந்தைகளை இலவசமாக படிக்க வைக்கலாம். ஸோ அதுக்கான டேட்ஸ் இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸை நான் 1 by 1 சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிஇ அப்படிங்கிறது ரைட் டு எஜுகேஷன். இதோட ஆக்ட் 2009. ஸோ இதில் 25% இடஒதுக்கீடு கொடுப்பாங்க மாணவர்களை சேர்க்கறதுக்கு. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்கேஜி, உங்கள் குழந்தைங்க எல்கேஜி போகிறாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் இந்த ஆர்டிஇ திட்டத்தின் மூலமாக சேர்க்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் போகிறாங்க அப்படின்னாலுமே இந்த ஆர்டிஇ ஸ்கீமில் சேர்க்கலாம். ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸ்லையும் 25% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு எல்கேஜியில் 100 பேர் படிக்கிறாங்கன்னா 25% மாணவிகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்டிஇ திட்டத்தின் மூலம் பயனடைவாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமே பார்த்திங்கன்னா இது வந்து ஏப்ரல் 2 தொடங்கி மே 29 முடியும். ஓகேங்களா? இந்த வருஷம் அதாவது 2024 மற்றும் 2025 கல்வியாண்டில் பார்த்திங்கன்னா இதுக்கான டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா எல்கேஜியாக இருக்கட்டும் அல்லது முதல் வகுப்பில் உங்கள் குழந்தைகளை சேர்க்குறீங்க அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியாக இருக்குது அப்படின்னா அது 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே இருக்கணும். ஸோ உங்களோட வீடு பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் குழந்தைகளை பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஇ திட்டத்தில் சேர்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இஎம்ஐஎஸ் இணையதளத்தில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை 25% கணக்கெடுத்து பள்ளியின் இஎம்ஐஎஸ் லாகின், அதாவது 10/4/2024 அவங்க வெளியிடணும். அதாவது லாஸ்ட் இயர் படிச்சுட்ருப்பாங்க, யூகேஜி இந்த மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க அப்படின்னா அவங்களோட கணக்கெடுத்து அவங்க தகுதியான, அதாவது எத்தனை இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐஎஸ் போர்ட்டலில் வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா TNEMIS.TNschools.gov.in அப்படிங்கிற அந்த இணையதளம் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா தகுதியான இடங்கள் டோட்டலாக எத்தனை பேர் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்கூலும் பார்த்திங்கன்னா அதில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த ஆர்டிஇ திட்டம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த வருஷம் 2024 மற்றும் 2025 எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா வரக்கூடிய ஏப்ரல் 22/4/2024 முதல் 20/5/2024, அதாவது ஏப்ரல் 22 மே 20 வரைக்கும் நம்ம ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு எங்கெங்கெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் பள்ளிகள், அதுபோக மாவட்ட கல்வி அலுவலர், வட்டார கல்வி அலுவலர், ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி வட்டார வள மையம் ஆகிய அலுவலகங்களில் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இணைய வழியில் விண்ணப்பிக்க தக்க ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட அலுவலகங்களில் இணைய வசதி, கணினி, சான்று பதிவேற்றம் செய்ய தேவையான ஸ்கேனர் வசதி, கணினி இயக்குபவர் ஆகியவற்றை 19/4/2024 அன்றே தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். இதனை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்தந்த பள்ளிகளில் விண்ணப்பங்கள் ஏதேனும் பெறப்பட்டால் சார்ந்த பெற்றோர்களுக்கு ஒப்புகை சீட்டு உடன் தவறாது வழங்கப்பட வேண்டும்.
விண்ணப்பங்களை பள்ளியிலேயே இணையவழியில் பதிவேற்றம் செய்யலாம் அல்லது அருகில் உள்ள முதன்மை, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் முதன்மை கல்வி அலுவலர் இந்த மாதிரி அங்கே போயிட்டு கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து உங்களுக்கு ஒப்புகை சீட்டு ஒன்று தருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர் சேர்க்கை பற்றி விழிப்புணர்வு மக்களிடையும் சென்றடையும் வகையில் அனைத்து சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளிலும் பள்ளியின் பிரதான நுழைவாயில் ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25% இடஒதுக்கீட்டின் கீழ் மாணவர் சேர்க்கை பெறப்படும் பள்ளிகள் முறையாக அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து அந்த ஆர்டிஇ திட்டத்தில் இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க முறையான அங்கீகாரம் பெறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா தனியார் பள்ளிகள் கட்டண நிர்ணய குழுவால் நிர்ணயிக்கப்பட்டு கட்டணத்தை இஎம்ஐஎஸ் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். அதாவது கட்டணம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இஎம்ஐஎஸ் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பிறப்புச் சான்றிதழ். ஸோ பதிவு செய்யப்பட்ட குழந்தையின் பிறப்புச் சான்றிதழை ஆய்வு செய்து பார்வை 3 அரசாணையின்படி கீழ்காணும் சான்றிதழ் ஏதேனும் ஒரு சான்று பதிவேற்றம் செய்யப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். அதாவது அவங்க வந்து கம்பல்சரி வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் பிறப்புச் சான்றிதழ் கொடுக்குறாங்கன்னா இங்கே இந்த ஆர்டிஇ திட்டத்துக்காக ஸோ அவங்க நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிறப்புச் சான்றிதழில் டேட்டு இயரு இது எல்லாமே மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அது போக பார்த்திங்கன்னா எப்படிலாம் வெரிஃபை பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டல், அதாவது எந்த ஹாஸ்பிட்டலில் போட்டாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் வெரிஃபை பண்ணுறது. ஸோ அது போக பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ரெக்கார்டு எடுத்து பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் அதாவது 2024-2025 கல்வியாண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ யாரெல்லாம் எல்கேஜிக்கு அட்மிஷன் போடலாம், யாரெல்லாம் 1ஆம் வகுப்பில் சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்கேஜி வகுப்பிற்கு விண்ணப்பிக்கும் குழந்தைகள் 1/8/2020 முதல் 31/7/2021 பிறந்திருக்க வேண்டும். அதாவது உங்கள் குழந்தைங்க பார்த்திங்க அப்படின்னா 1/8/2020 31/7/2021 இந்த இடைப்பட்ட ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைகள் பிறந்திருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஸோ அந்த ஆர்டிஇ திட்டத்தில் எல்கேஜியில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் உங்கள் குழந்தைகளை முதல் வகுப்பிற்கு சேர்த்துறீங்க அப்படின்னா 1/8/2018 31/7/2019 பிறந்திருக்கணும். அதாவது 1/8/2018 ஒரு வருஷம் 31/7/2019 உங்கள் குழந்தைங்க பிறந்திருந்தாங்கன்னா அவங்கள வந்து முதல் வகுப்பில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கான ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இந்த 3 கேட்டகரியில் தான் நம்ம எதையாவது ஒன்று சூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர். வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர் அப்படின்னா யாரெல்லாம்னா பிற்படுத்தப்பட்டவர், அதாவது பிசி கேட்டகரி, அடுத்தது பிசிஎம் கேட்டகரி அதாவது பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம், அடுத்து எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்பரம்பினர் அதாவது டெனோட்டிஃபைடட், அடுத்தது எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். சப்போஸ் அவங்க பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினராக இருக்காங்க, ஸோ அவங்க ஆதரவற்ற அர்பன் அப்படின்னு சொல்லுவோம், அவங்களாம் இருக்காங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஜெண்டராக இருக்காங்க அவங்க குழந்தைங்க அப்படின்னாலும், அது போக பார்த்திங்கன்னா ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்காங்க, அஃபெக்டட் ஹெச்ஐவி. ஸோ அதுக்கப்புறம் துப்புரவு தொழிலாளியின் குழந்தைகளாக இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க, ஸோ அவங்களோட குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பார்த்திங்க அப்படின்னா இந்த கேட்டகரியில் சேர்த்தலாம். அதாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினருக்கான சான்று. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கான சான்று வச்சுருக்கணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நலிவடைந்த பிரிவினருக்கான சான்று. ஸோ வருமான சான்று, அதாவது பார்த்திங்கன்னா 2 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பெற்றோரோட ஆண்டு வருமானம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் பார்த்திங்கன்னா ஸோ இந்த நலிவடைந்த பிரிவினருக்கான இந்த கேட்டகரியில் சேர்த்திக்கலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இதுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வேணும். ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம் கம்பல்சரி பார்த்திங்கன்னா அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து ஃபோட்டோ வேணும், அதுக்கப்புறம் இந்த 3ல் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ கம்பல்சரி நீங்கள் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க, வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட இருப்பிடச் சான்று. இருப்பிடச் சான்றில் கம்பல்சரி ஃபேமிலி கார்டாக இருக்கலாம், ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பேங்க் பாஸ்புக்கு, பேன் கார்டு, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பல்சரி உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருந்ததுனாவே ஓகே தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அல்லது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இஎம்ஐஎஸ் போர்ட்டலில் போய்ட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படின்னு அவங்களுக்கு தனியாக இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அவங்க வந்து நம்ம சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ வெரிஃபை பண்ணுறப்போ ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி ஏதாவது ஆவணங்கள்லாம் ஏதாவது கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு குறுஞ்செய்தியாகவும் அனுப்பணும். யாரெல்லாம்
யாரெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பணும். அதாவது ஸோ இவங்க எலிஜிபிள், இவங்க இன்எலிஜிபிள், அதேமாதிரி டாக்குமெண்ட் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி அவங்களுக்கு அந்த மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அந்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலமாக தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பல்சரி இது எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த இஎம்எஸ் ஐடியிலேயே வந்து அவங்க அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பணியினை 25/5/2024 முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் யார், இன்எலிஜிபிள் யார், டாக்குமெண்ட் மிஸ்ஸிங் யார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 25/5/2024 அப்டேட் பண்ணணுங்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரின் இருப்பிடத்திலிருந்து பள்ளி அமைவிடம் 1 கிலோமீட்டருக்குள் உள்ள விண்ணப்பங்களை மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் மட்டும்தான் அந்த பள்ளியை சுற்றி 1 கிலோமீட்டரில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களை 21/5/2024 முதல் 25/5/2024 மாலை 5 மணி வரை மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், அதாவது ஆர்டிஇ ஆஃபீஸில் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ தகுதியான விண்ணப்பங்கள், தகுதியற்ற விண்ணப்பங்கள், விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணங்கள் மற்றும் விடுபட்ட ஆவணங்கள் கொண்ட விண்ணப்பங்கள் ஆகியவற்றை கூர்ந்தாய்வு செய்து மேற்கண்ட பணியினை பார்த்திங்கன்னா 25/5/2024 மாலை 5 மணிக்குள் முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விடுபட்ட ஆவணங்களை பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும், விடுபட்ட ஆவணங்கள் நீங்கள் செலுத்தியிருக்கீங்க பெற்றோர் அப்படின்னா, ஸோ 27/5/2024 மாலை 5 மணிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த விடுபட்ட ஆவணங்கள் சார்ந்த மாவட்ட கல்வி அலுவலர் அல்லது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆர்டிஏ ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் நேரில் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தகுதியான விண்ணப்பங்கள் எண்ணிக்கையின் அப்பள்ளியில் 25% ஒதுக்கீட்டில் இடங்களை கூடுதலாக இருந்தால், அதாவது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் ஒரு எல்கேஜியில் 25 பேர் சேர்க்குறோம் அப்படின்னா அங்கே ஒரு 40 பேர் 50 பேர் வந்து நிறைய ஆர்டிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து குலுக்கல் முறையில், அதாவது 28/5/2024 அன்று சேர்க்கைக்கான மாணவர்களுக்கு குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி தேர்வு செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி அவங்க அதாவது பர்சன் டிசேபிலிட்டியாக இருக்காங்க, அவங்க வந்து ஆதரவற்ற அர்பனாக இருக்காங்க, ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டதாக இருக்காங்க, அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டராக இருக்காங்கன்னா ஸோ இவங்களோட விண்ணப்பங்களை முதல்ல அவங்க தகுதியானவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த குலுக்கல் முறையை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேர்க்கைக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களின் விவரம் மற்றும் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள மாணவர்களின் விவரத்தை 29/5/2024 அன்று மாலை 5 மணிக்குள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். அதாவது மே 29ஆம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்வு செய்யப்படும் மாணவர்களின் பெற்றோர்கள் கைபேசி எண்ணிற்கு இதர குறுந்தகவல் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முக்கியமான டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பள்ளியும் சேர்க்கைக்கான நுழைவு நிலை வகுப்பு மற்றும் தகுதியான இடங்கள் விவரங்களை தயாரிக்க வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இன்னையிலிருந்து தயாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பள்ளி பலகைகள் மற்றும் இணையதளத்தில் வெளியிடப்பட வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ அந்த 25%க்கு 10/4/2024 அன்றைக்கி வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 25% இடஒதுக்கீட்டின்படி தகுதியான விண்ணப்பங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் விவரத்தினை பள்ளி அறிவிப்பு பலகை அல்லது இணையதளத்தில் வெளியிடப்பட வேண்டும். இந்த RTE.TNSchools.gov.in அப்படிங்கிறத 15/4/2024 அன்றைக்கி வெளியிடணும் அப்படிங்கிறாங்க. ஸோ எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எப்போ இருந்து அப்ளை பண்ணலான்னா 22/4/2024 20/5/2024 வரைக்கும் நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷனை செலுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தகுதியான விண்ணப்பதாரர்கள் விவரம் அல்லது தகுதி இல்லாத விண்ணப்பதாரர்கள் ஸோ நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணம் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 27/5/2024 பிற்பகல் 5 மணிக்கு இதை வெளியிடணும் இணையதளத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தகுதியான விண்ணப்பங்கள் 25% இடஒதுக்கீட்டில் நிர்ணயிக்கப்பட்ட இடங்களை விட கூடுதலாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் 28ஆம் தேதி அந்த குழுக்களை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்கள் இது எல்லாமே ஃபைனல் பார்த்தீங்க அப்படின்னா 29/5/2024 அன்றைக்கி இணையதளத்தில் வெளியிடப்படும். அதாவது TNEMIS.TNSchools.gov.in அப்படிங்கிற அந்த இணையதளத்தில் அவங்க அப்டேட் பண்ணி வெளியிடணும் அப்படிங்கிறாங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சேர்க்கை முடிவுற்ற பின் அவ்விவரத்தினை நிர்ணயிக்கப்பட்ட படிவம் 5இல் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு பள்ளி அளிக்க வேண்டிய நாள், அதாவது அந்த ஸ்கூல் தனியார் ஸ்கூல் பார்த்திங்க அப்படின்னா 3/6/2024 அன்றைக்கி அல்லது அதுக்கு முன்னரே இதெல்லாம் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முழுக்க பார்த்திங்க அப்படின்னா இந்த RTE அப்படிங்கிறது ரைட் டு எஜுகேஷன், தனியார் பள்ளியில் தன் குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல அறிவிப்புனே சொல்லலாம்.
வரக்கூடிய ஏப்ரல் 22ஆம் தேதியிலிருந்து மே 20ஆம் தேதி வரைக்கும் இதுக்கு வந்து 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிஇ திட்டத்துக்கு எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வரக்கூடிய 22ஆம் தேதி ஏப்ரல் 22ஆம் தேதி வீடியோவை மேக் பண்ணி போடுவோம். சரிங்களா? ஸோ கம்பல்சரி இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் வேணும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அது போக ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட் இது எல்லாமே இருந்தது அப்படின்னா உங்கள் குழந்தைகளை தனியார் பள்ளியில் படிக்க வைக்கலாம். அதே மாதிரி சரௌண்டிங் 1 கிலோமீட்டர்ஸ்லேயே ஸோ நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்கள் குழந்தைகளை இந்த ஆர்டிஇ திட்டத்தில் சேர்க்கலாம். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். லிங்க்கை நீங்கள் டச் பண்ணதுமே நம்மளோட பேஜுக்கு வந்துடுவீங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கம்பல்சரி கேளுங்க. ஸோ மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் பாய். டேக்கர்.